இந்த தரங்கெட்ட தற்கொலை கூட்டங்கள் இவங்க கட்சி ஆரம்பிச்சது வந்து 2 வருஷமா இது மட்டும்தான் ஒரு ஃபுல் டைம் வேலையா பண்ணிட்டு இருக்காங்க. எங்க கூட்டு போனாலும் ஃபேக் நியூஸ் தெரியல, அவங்களே கேட்கணும். எங்க கூட்டு போனாலும் நான் தமிழ்நாட்டுல நாளைக்கு சட்டப்பேரவை கூடுது, இன்னைக்கு அரெஸ்ட் பண்றீங்க. சட்டப்பேரவையில பேசுனா மட்டும் பதில் சொல்ல போறாங்க என்ன, அப்படியே அறுத்து தள்ளிடுவாங்களா என்ன? அதுக்கு பயந்து போய் தான் நேற்று ஆர்ப்பாட்டத்துக்கு அவ்வளவு கேள்வி கேட்டிருக்கிறேன், அவ்வளவு கருத்துக்களை சொல்லியிருக்கிறேன். விவசாயிகளுக்கு பதில் சொல்ல வக்கு இல்லாத ஒரு அரசு சட்டசபையில எதிர்கட்சி கேட்கிற கேள்வி எந்த பொய் செய்தியை பரப்பி எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டு தற்போது தஞ்சாவூருக்கு அழைத்து செல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து திமுகவினர் இந்த கைதை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் அந்த காட்சிகளையும் தொடர் நேர்லையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் இது தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் திமுக சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும் இது தொடர்பான விசாரணை விரைவில் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், தற்போது எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டு அழைத்து செல்லப்பட்டுக் கொண்டிருக்கிற நிலையில் திமுக சார்பில் அடுத்த சட்ட நகர்வுகள் என்னவாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணலாம். திமுகவை பொறுத்தவரை அவர்கள் தரப்பில் இன்று காவல்துறையினரோடு வாக்குவாதத்தில் ஈடுபடும் பொழுது கூட எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசும் பொழுது யாருடைய பெயரையும் குறிப்பிடவில்லை, யாருடைய பெயரையும் குறிப்பிட்டு அவர் பேசவில்லை. அப்படி இருக்கும் பொழுது அவர் மீது எப்படி நீங்கள் கைது நடவடிக்கை எடுக்க முடியும் என்பதாகத்தான் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். எனவே இன்று நண்பகல் 12 மணிக்கு மேலாக ஒரு முக்கிய வழக்கு, இந்த கைது சம்பவம் தொடர்பான ஒரு முறையீட்டு வழக்கு விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. திமுகவினுடைய சட்டப்பிரிவை சார்ந்தவர்களும் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு தற்போது வருகை தந்திருக்கின்றார்கள். உதயநிதி கைதுக்கு எதிரான ஒரு வழக்கை தாக்கல் செய்திருக்கின்றார்கள். உதயநிதிக்கு உடனடியாக ஜாமீன் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அவர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள். எனவே அந்த வழக்கு அவசர வழக்காக இன்று பிற்பகல் விசாரிக்கப்பட இருக்கின்றது. எனவே இன்று பிற்பகலில் உதயநிதி தஞ்சாவூர் சென்றடைவதற்கு முன்பாக அவருக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படும். எனவே உயர்நீதிமன்றம் ஒரு இடைக்கால தீர்ப்பு அடிப்படையிலே உதயநிதி கைது செய்யப்பட்டதை குறிப்பிட்டு அவருக்கு உடனடியாக ஜாமீன் வழங்க வேண்டும் என்று தெரிவித்தால் அவர் விடுவிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதே நேரம் உயர்நீதிமன்றத்திலிருந்து திமுகவினருக்கு சாதகமான பதில் கிடைக்காவிட்டால் உடனடியாக விசாரணைக்கு பிறகு நீதிமன்ற காவல் என்ற அடிப்படையிலே காவல்துறையினர் தங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஏனென்றால் 9 வகையான சட்டப்பிரிவுகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. அருவருப்பாக பேசுதல், ஒருவரை திட்டமிட்டு ஒருவருக்கு எதிரான கருத்தை சொல்லுதல், ஆபாசமாக பேசுதல் என்பதாகவெல்லாம் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த 9 பிரிவுகளிலே பெண் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் என்பதான பிரிவுகளும் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அடுத்த கட்டமாக அவருக்கு நீதிமன்ற காவல் உள்ளிட்டவற்றை நோக்கி செல்லக்கூடிய வகையிலாக காவல்துறையினருடைய நடவடிக்கை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தற்பொழுது முட்டுக்காடு பகுதியை கடந்து உதயநிதி ஸ்டாலின் அழைத்து செல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றார். காவல்துறை வாகனத்திலே உதயநிதியோடு முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு உள்ளிட்டவர்களும் உடன் அமர்ந்து செல்லுகின்றார்கள். பாதுகாப்புக்காக செல்வதாக சொல்லி காவல்துறையினரோடு அந்த வாகனத்தில் அமர்ந்திருந்தார்கள். முன்னதாக காவல்துறையினர் உதயநிதி மட்டும்தான் அழைத்து செல்லப்பட வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். ஆனாலும் சேகர் பாபு உள்ளிட்டவர்கள் எங்களுக்கு காவல்துறை பாதுகாப்பின் மீது நம்பிக்கை இல்லை, நாங்களும் உடன் வருவோம் என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அந்த வாகனத்தில் ஏறி அமர்ந்து கொண்டார்கள். எனவே சேகர் பாபு உள்ளிட்டவர்களோடு அந்த வாகனம் தஞ்சாவூரை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. தஞ்சை சென்ற பிறகு தஞ்சை கிழக்கு காவல் நிலையத்தில் வைத்து உதயநிதியிடம் விசாரணை நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. புகார் மனுவிலே தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இரட்டை அர்த்த வசனத்தை பேசியிருக்கின்றார். ஆபாசமாக அருவருப்பூட்டக்கூடிய வகையிலான ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார். ஒரு முன்னாள் துணை முதலமைச்சரும் கூட இந்நாள் எதிர்க்கட்சி தலைவரும் கூட அப்படி இருந்தும் பொறுப்பற்ற முறையிலே இவர் பேசியிருக்கின்றார் என்பதாக வழக்குகளை தாக்கல் செய்திருக்கின்றார்கள்.
இதுபோன்று அவதூறான பேச்சுகளை பலமுறை உயர்நீதிமன்றமும் கண்டித்திருக்கின்றது. எனவே இன்று பிற்பகலில் இந்த வழக்கு விசாரணைக்கு வரும் பொழுது சமூகத்தில் ஒரு முக்கிய நிலையில் இருக்கக்கூடியவர்கள் எவ்வாறு பேச வேண்டும் என்பதற்கான அறிவுறுத்தலை மீண்டும் ஒரு முறை நீதிமன்றம் வழங்குவதற்கான ஒரு வாய்ப்பும் இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. அதே நேரம் தமிழ்நாட்டினுடைய பல்வேறு இடங்களிலும் திமுகவினர் கடுமையான போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அரசு அமைந்த பிறகு இந்த அரசுக்கு எதிராக கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்திற்கு பெரிய அளவிலான விமர்சனங்களை முன்வைக்க மாட்டோம் என்று திமுக சொல்லியிருந்தது. ஆனால் புதிய அரசு அமைந்த பிறகு அந்த தொடக்க நாட்கள் முதலே தொடர்ச்சியாக திமுக அரசுக்கு எதிரான கருத்துக்களை சொல்லி வருகின்றது. எதிர்க்கட்சி என்ற முறையிலே தங்களுடைய குற்றச்சாட்டுகளை அரசின் மீது அவர்கள் முன்வைத்து வருகின்றார்கள். இந்த நிலையில்தான் முதல் முறையாக எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய தலைவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அதே நேரம் பெண்களுக்கு எதிராக இதுபோன்று அவதூறான கருத்துக்களை சொல்வதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தால் பெண்களை அவமதிக்கும் வகையில் அவர்கள் கண்ணியத்தை குலைக்கக்கூடிய வகையிலான கருத்துக்களை யார் சொன்னதாக குற்றச்சாட்டுகள் வந்தாலும் உடனடி நடவடிக்கை இருக்கும் என்பதை முதலமைச்சர் புரிய வைக்கும் வகையிலே இந்த நடவடிக்கை எடுத்திருக்கின்றார் என்பதாகவெல்லாம் அரசியல் ரீதியாக பலரும் கருத்துக்களை சொல்லி வருகின்றார்கள். எனவே தமிழக அரசியலில் தற்போது எடுத்திருக்கக்கூடிய இந்த ஒரு நடவடிக்கை திமுக மற்றும் தாவேகா இடையிலான தற்போது நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசியல் விமர்சனங்கள் அடிப்படையிலே மாறி மாறி இரண்டு கட்சிகளும் குற்றச்சாட்டுகளை ஒருவர் மீது ஒருவர் முன்வைத்திருக்கின்றார்கள். அரசியல் அங்கம் பெற்றிருக்கக்கூடியவர்கள் எல்லாம் கடந்த ஆட்சியை குற்றம் சுமத்தும் பொழுது திமுகவினுடைய 5 ஆண்டு கால செயல்பாட்டை கடுமையாக விமர்சித்து வருகின்றார்கள். அதே நேரம் புதிய அரசு அமைந்த பிறகு இந்த அரசு வெறுமனவே காப்பி பேஸ்ட் அரசாக இருப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டவர்களும் தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகளை அடுக்கி வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே நாளை சட்டமன்றம் கூட இருக்கின்றது. அதற்குள்ளாக உதயநிதி கைது செய்யப்பட்டிருக்கின்றார். கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 6 மணி நேரம் பயணிக்க வேண்டிய ஒரு சூழல் காவல்துறை வாகனத்தில் அவருக்கு ஏற்பட்டிருக்கின்றது. தஞ்சாவூர் கிழக்கு காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்படுகின்றார். எனவே சட்டப்பேரவையிலும் காரசாரமான வாக்குவாதத்திலே திமுகவினர் தாவேகாவிற்கு எதிராக ஈடுபடுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது என்றும் சொல்லப்படுகின்றது. ஏனென்றால் திமுக மற்றும் தாவேகா இடையிலான அந்த அரசியல் கருத்து மோதல்கள் சட்டப்பேரவையிலும் எதிரொலிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் பொழுது உதயநிதி கைது என்பது அதை மேலும் தீவிரப்படுத்தும் என்றெல்லாம் எதிர்பார்க்கப்படுகின்றது. நாளை சட்டப்பேரவையிலே உதயநிதி ஸ்டாலின் பங்கு பெறுவாரா அல்லது அவர் தவிர்த்து மற்றவர்கள் சட்டப்பேரவையிலே திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்களாக இருக்கக்கூடிய இந்நாள் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பங்கு பெற்று அரசுக்கு எதிரான வாதங்களை முன்வைப்பாரா என்பது உள்ளிட்ட கேள்விகள் எல்லாம் இருக்கின்றன. அதே நேரம் உதயநிதி அவர்களோடு செல்லக்கூடிய சேகர் பாபு உள்ளிட்டவர்கள் பதைப்பதைப்போடு தொடர்ந்து செல்போனிலே பேசியபடி உதயநிதி ஸ்டாலினுக்கு பாதுகாப்பாக அந்த வாகனத்தில் செல்லக்கூடிய அந்த காட்சிகளையும் காணுகின்றோம். திமுகவை சார்ந்தவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அவர்களுக்கு ஒரு சிலருக்கு கடுமையான காயம் ஏற்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் காவல்துறையினருடைய அந்த கைது நடவடிக்கையை தடுக்கும் வகையிலே திமுகவினர் ஈடுபட்டார்கள். வாகனத்தின் மீது ஏறி நின்று சிலர் ஆட்டம் போட்டார்கள். வாகனத்தை தொடர்ந்து செல்ல விடாமல் தடுத்து நிறுத்தி இருந்தார்கள். அதையெல்லாம் பார்க்க முடிந்தது. எனவே அடுத்த கட்டமாக இதுபோன்று ஈடுபடக்கூடியவர்களை கலைந்து செல்ல சொன்னார்கள் காவல்துறையினர். ஆனால் அந்த திமுக தொண்டர்கள், திமுக கொடியோடு வந்தவர்கள் காவல்துறையினருக்கு எதிராக முழக்கமிட்டது மட்டுமல்லாமல் காவல்துறையினரை தள்ளிவிடுவது, பேரிகார்டுகளை தூக்கி வீசுவது உள்ளிட்ட செயல்களில் ஈடுபட்ட நிலையில் காவல்துறையினர் உடனடியாக லேசான தடியடி நடத்தி அவர்களை கலைக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு சென்றிருந்தார்கள். அதன் பிறகு அதில் போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு சிலருக்கு காயம் ஏற்பட்டிருக்கின்றது. இப்பொழுது முட்டுக்காடு பகுதியை கடந்து உதயநிதி ஸ்டாலினுடைய அந்த பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.